நாடாளுமன்றத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியை பார்க்கிறோம். நாடாளுமன்ற வளாகம் மற்றும் டெல்லியில் உள்ள பல பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை டெல்லி சிறப்பு செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் கணபதி, தற்போது நாடாளுமன்றத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதா அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரம். இன்று டெல்லி காவல்துறைக்கு கிடைத்த தகவல் படி டெல்லியில் உள்ள 9 பள்ளிகள் மற்றும் நாடாளுமன்ற வளாகத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருப்பதாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து போலீசார் தீவிர சோதனை நடத்தியதில் நாடாளுமன்ற வளாகத்திலே அப்படி மிரட்டல் விடுக்கப்பட்டது உண்மை அல்ல எனவும் அது புரளி எனவும் தெரிய வந்துள்ளது. அதாவது வெடிப்பொருட்கள் எதுவும் நாடாளுமன்ற வளாகத்திலே கண்டறியப்படவில்லை. அதே போல டெல்லியில் உள்ள 9 பள்ளிகளிலும் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. காவல்துறை நடத்திய சோதனையிலே வெடிகுண்டு எதுவும் கண்டறியப்படவில்லை. தெற்கு டெல்லியில் மட்டும் 3 பள்ளிகளிலே இது போல வெடிகுண்டு இருப்பதாக மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பல முறை டெல்லியில் உள்ள பள்ளிகளுக்கு இது போன்ற வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. காவல்துறை ஒவ்வொரு முறையும் தீவிர சோதனை செய்து அதன் பிறகு இதுவரை ஒரு முறை கூட வெடிப்பொருள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆகவே இந்த முறையும் இது வெறும் புரளி என டெல்லி காவல்துறையினர் கருதுகிறார்கள். இருந்த போதிலும் பள்ளிகளிலே மாணவர்கள் அதிக எண்ணிக்கையிலே காலையில் வரும் நேரம் என்பதால் தீவிர சோதனை நடத்தப்பட்டு அதன் பிறகு மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டார்கள். சோதனைகள் முடியும் வரை மாணவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. நாடாளுமன்ற வளாகத்திலும் தீவிர சோதனை நடத்தப்பட்டது. தற்போது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதால் ஏற்கனவே காவல் பலமாக உள்ளது. பல அடுக்கு காவல் இருந்தும் இத்தகைய மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து தீவிர சோதனை நடத்தப்பட்டது. எந்த விதமான வெடிப்பொருளும் கண்டறியப்படவில்லை. ஆகவே இது வெறும் மிரட்டல் மட்டுமே என டெல்லி காவல்துறையினர் கணித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி கணபதி.